Hi everyone, I am Dr. S. Vijay Raj from STAS. Today we are going to see a topic of DC motor. So DC motor அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DC சப்ளை, அதாவது டைரக்ட் கரண்ட்ல ஒர்க் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா DC மோட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதனுடைய மேஜர் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். ஸோ ஸ்டேஷனரி பார்ட் அப்படின்றது வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டேஷனரி பார்ட்னு சொல்லுவோம். ரோட்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் பார்ட்டு நம்ம ரோட்டார்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமில் காட்டியிருக்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து ஆர்மேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொட்டேட்டிங் பார்ட் உள்ளார இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிக்ஸ் ஆஃப் கோர் இருக்கும். சரிங்களா, அதுக்கு மேலே தான் காயில் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ஃப்ரேம், அவுட்டர் யோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரேம் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு காயில்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு சைடும் இருக்கும். அந்த சைடு போல்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபீல்ட் லைன்ஸ், இது ரெண்டுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனில் தான் வந்து இந்த மோட்டர் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அது போக என்ன முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷஸ் இருக்கும். இந்த ப்ரெஷஸ் மூலயமா தான் நம்ம வந்து இன்புட் சப்ளையை நம்ம வந்து ஒரு மோட்டாருக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மோட்டாரோட ஒரு ஆப்ரேஷன். சரிங்களா, ஸோ what are the applications பார்த்தீங்கன்னா DC motors have a wide range of applications due to their ability to provide variable speed and torque. ஸோ ஏன் வந்து டார்க்ன்ற வேர்டை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when compared to AC motor, the DC motors will produce more torque. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த DC மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதனாலே வந்து they are used in various industries from small scale devices like toys and appliances to large scale applications like electric vehicles and industrial machineries. So this is a brief about DC motors. So thank you.